Good morning, everybody. Welcome to the LMA Live Market Analysis. ஒவ்வொரு வாரமும் நம்ம மண்டே அன்னைக்கு 12 மணிக்கு லைவா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்றோம். இன்னைக்கு 13th ஏப்ரல் 2026. ஸோ இன்னையோட மார்க்கெட் நிலவரத்தை நம்ம பார்க்கறதுக்கு போகலாம். இன்னையோட மார்க்கெட் நிலவரம்ன்றத குவிக்கா பார்க்கறதுக்கு முன்னாடி சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நமக்கு வந்து மார்க்கெட்டை கவர்ன் பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் அப்படின்றத குவிக்கா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த யூஎஸ் ஈரான் சீஸ்ஃபயர் அப்படின்றது வந்து அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதை நம்ம பார்த்தோம். அதனால இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது இட் இஸ் வெரி ஃப்ரஜைல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனி டைம் போரோட இன்னொரு முகம் நமக்கு தெரிய வரலாம். ஸோ அதனால நம்ம கவனமாக தான் இருக்கணும். குரூட் ஆயில தான் ஒரு கண் வச்சுக்கணும். இந்த குரூட் ஆயில் பிரைஸ் அப்படின்றது மீண்டும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஏற ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கூடவே இந்த குரூட் ஆயில் ஏற்றம் எதையும் ட்ரிகர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம இன்ஃபிளேஷனையும் குரோத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஐஎம்எஃப்பும் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்றத வெளியிட போறாங்க. ஸோ அந்த தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கிரெடிட் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுலேயும் வந்து கொஞ்சம் இந்த டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்றதையும் ஒரு தகவலா நம்ம பார்க்குறோம். ஸோ ஏஐ அடாப்ஷன் இதான் வந்து முக்கியமா ஐடி துறையை வந்து பெருமளவு பாதித்த விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் அதிக அளவு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி அடுத்தது என்ன வரும், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், கார்பரேட் ஏர்னிங், இதான் வந்து அடுத்து சந்தையை வந்து வழிநடத்த போற ஒரு விஷயம். கூடவே நம்ம டிஃபென்ஸ் செக்டார் அப்படின்ற இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம அதுக்கு மேல ஒரு கண் வைக்கலாம் அப்படின்றதான். ஸோ நேரம் நம்ம எங்க போயிடலாம், இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். அதுக்காக நான் உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் இப்போ ஷேர் பண்றேன். இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ண சினாரியோ அதே தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பா நமக்கு வந்து இந்த 24,200 லெவல்ஸ் அப்படின்றது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லெவலை உடைச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு கணிசமான இறக்கங்கள் வரலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பிக் பிக்சருக்காக இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டில் இந்த ஏரியா வந்து நமக்கு ஹோல்ட் பண்றது நம்ம பார்க்கணும். ஸோ 22,000 அப்படின்றது குரூஷியல் மார்க் அப்படின்றதும், இந்த ரீபவுண்ட் அப்படின்றது நமக்கு ஹோல்ட் பண்ணுமா அப்படின்றத அடுத்த ஒரு கேள்வியாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரீபவுண்ட் அப்படின்றத நம்ம ஃபெபனாச்சில அப்படின்னு பார்க்கும்போது கூட இங்கிருந்து அதனுடைய இந்த ஒரு இறக்கம், ஸோ மேலே இப்போ 38.2% அது என்ன பண்ணிருக்கு, ஏறக்குறைய டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து இந்த 50%, 24,271, 24,771 இதான் அதனுடைய இலக்கு. ஸோ 24,771 என்றது மிக முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்த தாண்டறதுக்கு அது ரொம்ப சிரமப்படலாம். அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு கான்கிரீட்டான ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு சொல்யூஷன் வந்துச்சுன்னா ஒழிய இந்த இடத்த தாண்டறதுக்கு இப்போதைக்கு சிரமப்படும். ரெண்டு காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இப்போ நம்ம ஃபெபனாச்சி வச்சு பார்த்தோம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு கேப் டவுன் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் 24,760 to 25,000 ஏரியா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சினாரியோ அப்படின்றதுல இருந்து நம்ம ட்ரேடிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், நேரடியா ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அதுல நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஏப்ரல் மாசத்தோட ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல எந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இப்ப வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கேப் டவுன். ஸோ அந்த கேப் டவுன்ல இருந்து படிப்படியா மேல ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேப் டவுனுக்கான காரணம் யூஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை முறிவு, கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஏதாவது மாற்று வருமா அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் உடனடியாக கண்ணில் தென்படலை. யூஎஸோட வார்ஷிப் டெஸ்ட்ராயர்ஸ் அங்கே வந்து மைன்ஸை ஸ்வீப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரு தகவல். இவங்க ஷூட் பண்ணுவோம் அது மாதிரி எங்களோட ஏரியாக்குள்ள வந்தான்றதும் தகவல். ஸோ இது வந்து மீண்டும் ஒரு போரை அடுத்த கட்டத்துக்கு மாற்றி விடுமா, இல்லை ட்ரம்ப் சொன்ன மாதிரி அந்த எங்களோட சிவிலைசேஷனை அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னது பலமான எதிர்ப்புகள் வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும். பட் அது ஏதாவது பண்ணி தொலைப்பாரா அப்படின்றதோ தெரியல. இந்த போரை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாரான்ட்டு. சரி, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கேப் டவுன் ஆகி ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேப் ஏரியா தான் அதனுடைய முக்கியமான தடைநிலை. இங்க ஒரு கேப் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த கேப் ஒருவேளை அது வந்து
ஓரளவுக்கு அது பிரேக் பண்ணியாச்சுன்னா ரெக்கவரி வில் பி ஸ்ட்ராங்கர். ஸோ இந்த இடம் தான் நமக்கு தடைநிலையாக இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது அவங்க தாண்டுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். சரி, அப்ப டிப்ல எல்லாம் கொஞ்சம் நம்ம பை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது the answer is yes. இப்போ ஓடி போய் வாங்கலாமா? ஹை ரிஸ்க் ஏரியாவா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஏரியாலாம் உள்ள வரும்போது செல்லிங் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஏப்ரல் மாசம் பொறுத்த வரைக்கும் எஸ் 24,840 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 24,840. ஓகே, ஒரு 30 பாயிண்ட் பிரீமியத்துல போயிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ கிரேட் பாயிண்ட்ஸ். மார்க்கெட்ல வாலட்டாலிட்டியும் ஜாஸ்தி இருக்கிறதுனால கம்மியாக தான் இருக்கு. சரி, இந்த நகர்வை எப்படி நம்ம பார்க்கலாம்? எவ்வளவு தூரம் இது மேல நம்மளை நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பார்க்கலாம். 24,890 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொன்னா இன்னொரு 50 பாயிண்ட், 45ல இருந்து 50 பாயிண்ட்டுக்கான ஒரு மூவ் அப்படின்னு மேல இருக்குது. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாமான்னா ஜென்ரலி அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒரு டிப் வரும்போது வெயிட் பண்றது நல்லது. டிப் எங்க வரணும்? 23,775. இந்த டிப் கிடைக்கும் போது நம்ம உள்ள வாங்குறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதை நான் மார்க் பண்றேன். ஸோ இன்னைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு எங்க வரலாம்? ரைட் டு பை at 23,775 and will keep a stop loss of 40 points. அதே நேரம் இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ஸ்ல பை பண்றதா இருந்தா we can buy 23,700 CE, stop loss 20 points. நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுக்கிறது நல்லது. சரி, ஸோ இதுல செல்லிங்க்கு வாய்ப்பு வரலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கீழே இறங்கி வரும்போது நமக்கு டிப்லலாம் நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஒருவேளை சார் நான் வந்து சேஃபா ப்ளே பண்ண விரும்புறேன், மேல இருக்கிறது கூட எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சேஃபா ப்ளே பண்ற ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த இடம் தான். ஸோ இது வந்து 23,707. இந்த ஏரியா வந்துச்சுன்னா தைரியமா நம்ம கொஞ்சம் வாங்கி போடலாமா, அன்லஸ் சர்வைஸ் ஏதாவது சுனாமி மாதிரி வந்து அடிச்சால் ஒழிய. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியா கிட்ட இருக்கிறோம். ஒருவேளை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் சார், நீங்க செல் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து செல்லிங் ஏரியாவா இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். செல் அட் 23,870, ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி நம்ம 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கான ஒரு இடம், எல்லாருக்குமானது அல்ல. ஒரு ஜம்ப் அடிச்சேன் அப்படின்னா இதுல பார்க்கலாம். இல்ல சார் எனக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதா போடணும்னா அது 890 அந்த மாதிரி அடிக்கும்போது நீங்க ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது மேல இந்த லெவல் வரைக்கும் நம்ம யோசிக்கிறோம். இதான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் 23,928, 930. இப்போ அது மாதிரி ஒரு ஜம்ப் கிடைச்சதுனாலும் செல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சின்ன டார்கெட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பை எடுத்துக்கலாம். இது வந்து நான் பை 1 அப்படின்னு கூட சொல்றேன். கீழே இது வந்து பை 2. ஸோ இது வந்து நம்ம நிறைய டார்கெட்டுக்காக எடுக்கக்கூடிய இடம். பை 2 இங்க வாங்கலாம். இந்த 23,707 and with the stop loss of 40 points. இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல டார்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் டார்கெட் வந்து 1.5 டைம்ஸ் நீங்க மினிமம் எடுக்கலாம். கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம 1.75 அந்த அளவுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் அதே மாதிரி நம்ம we can also buy 23,700 C, stop loss 20 points. ஸோ இந்த ரெண்டு இடம் தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வாங்குறதுக்கான ஒரு இடம். லெஸ் ரிஸ்க் டேக்கர்ஸ் இந்த இடத்துக்கு கீழே ரெண்டாவது பைக்கு வெயிட் பண்ணலாம். ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களாம் இங்க உள்ள இறங்கி, ஏன்னா இங்க இந்த டார்கெட் சின்ன டார்கெட்ல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செல் ஏரியா நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுக்கு மேல ஏறி நல்லா ஏறி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மேபி 23,900, 910 இப்படி எல்லாம் எகிரும் போது, ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது வேற நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துக்கு வரும்போது புட்டு கூட பை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஜம்ப் அடிக்கும் போது நம்ம 23,900 பி எடுத்து பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ். எங்க வரணும் அது? இந்த 23,900, 910 இங்க ஜம்ப் அடிக்கும் போது நம்ம இந்த இடத்துல வரும்போது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செல்லுன்றது குவிக் ட்ரேடர்ஸ். மேல இந்த புட்டு அப்படின்றது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா பார்க்குறோம். குயிக்கா நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போகலாம். ஸோ
பேங்க் நிஃப்டி நான் எடுக்கிறேன் இப்போ. ஃபர்ஸ்ட் பிக் பிக்சருக்காக ஸ்பாட்ல பார்த்துடலாம். அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். வெரி ஸ்ட்ராங்னா நிஃப்டியை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுல. ஓகே, இந்த போன வாரம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றம் இருக்குது. இன்கேஸ் அதை 56,000 அப்படின்றத தாண்டும் போது இன்னொரு 3000 புள்ளிகள் கூட அதுல ஏறதுக்கான வாய்ப்பு வரலாமோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம போன வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமை டீல் பண்ணும்போது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போன வாரம் எஸ் ஓகே, போன வாரம் நம்ம இங்க இது வந்து ஒரு பெரிய ஜம்புக்கு தயாரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை கூட நீங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம். அது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஏற்றம். நான் கூட முடிஞ்சா போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். Let me load. ஓகே, போன வாரம் நம்ம எடுத்த விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். சரி, போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸ்ட்ராங் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் பிரேக் அவுட் above 52,385 கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே போலாம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதான் நம்ம 6ஆம் தேதி போன வாரம் நம்ம இதே நாள்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்துல செல்லும், இதுக்கு மேல பிரேக் அவுட்டும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடத்துல செல்லும், இதுக்கு மேல பிரேக் அவுட்டும். செல்லுன்றது இந்த இடத்த ஒட்டி வரும்போது இல்லையா? அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்துடலாம். நிஃப்டியில எந்த மாதிரியான வாய்ப்பு போன வாரம் இருக்கு அப்படின்றதையும் இருக்கான்னு பார்க்குறேன். போன வாரம் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே அந்த டே வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கான டேட்டா இருக்கு. சரி, ஸோ போன வாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் 2 இடங்களை நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று செல்லுக்கான ஒரு இடம், அதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்குறேன். சரி, ஸோ போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம 24,800 22,800 இதான் நம்ம செல்லிங் பாயிண்டா போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ பியூட்டிஃபுல்லா நமக்கு செல்லிங்கான வாய்ப்பு கொடுத்தது. தென் கேம் டவுன் அகைன் பை ஏரியாவுக்கு வந்து பை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததை பார்க்குறோம். தென் பிரேக் அவுட் ஆகி 3வது வாய்ப்பு சூப்பர் டூப்பர் வாய்ப்பும் கொடுத்ததை பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் வீக் இட் வாஸ் ஆல் 3 என்ட்ரிஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா நடந்திருக்குது. சரி, இது வந்து லாஸ்ட் வீக் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இந்த வாரத்துக்கு கவனம் செலுத்தலாம். அதுக்காக நம்ம இந்த வாரம் ட்ரேட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நிஃப்டி பேங்கை கையில் எடுத்து வச்சிருக்கோம். சேவ் திஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி பேங்கை நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல எந்த மாதிரியான வாய்ப்பு? நிஃப்டி பேங்க் ஸ்ட்ராங்கர் தான் நிஃப்டி. அதனால இதுல பையிங் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல பிரச்சனை வராத வரைக்கும். ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று 6ஆம் தேதியில பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது பிரேக் பண்ணி ஏற்கனவே 52,300 இருந்து 55,000 கிட்டத்தட்ட 56,000 வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் மூவ் ஓவர். இப்போ ரெண்டாவது இந்த டிப்பு கூட அடுத்த ரேஸுக்கு ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் இந்த 56,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 3000 பாயிண்ட்டுக்கு ஏறலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஜென்ரல் வியூவா சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கூட நம்ம காத்திருக்கலாம். இப்போ இங்க இது இறங்கி இப்போ திரும்பும் போது ஏறக்குறைய ஒரு பெரிய மூவுக்காக இது தன்னை தயார் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்த ஏற்றம்ன்றதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பிக் பிக்சர் பார்த்தாச்சு. பிக் பிக்சர்ல இப்போ நமக்கு சப்போர்ட் லெவல் எங்க வந்தாச்சு? இன்னியோட லோ தான்.
இந்த 54,167 மேல ரெசிஸ்டன்ஸ் 55,850 அப்படின்னு நான் மார்க் பண்ணி கூட வைக்கிறேன். ஸோ கரண்ட் சப்போர்ட் லெவல் 54,160, ரெசிஸ்டன்ஸ் 55,850 பார்க்கலாம். ஸோ இது மட்டும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பிக் மூவ், ரைட்? அந்த பிக் மூவ்ன்றது இது வரைக்கும் கூட போகலாம். 58,500 as a first target, 59,000 வரைக்கும் கூட போகலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு கன்சர்வேட்டிவாவே 58,550 அப்படின்னு வச்சு, ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய நகர்வு தான். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, குயிக்கா இப்ப இன்னைக்கு ட்ரேடுக்கான வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறேன். நிஃப்டி பேங்க் ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி, ஓகே, ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இன்னையோட வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை குயிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் அது உருவாக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால எனி டிப் அப்படின்றது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ 55,031 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவை இப்போ நம்ம போடுறோம். This is strong support. So 55,000 அப்படின்னு வச்சு, this is a strong support area. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு பிரேக் அவுட் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எஸ், நவ் இட் இஸ் அ பை ரைட் நவ். ஓகே, ஸோ இப்பவுமே கூட நம்ம இதை பை பண்ணலாம். திஸ் இஸ் கொஞ்சம் கீழே இறங்கி விட்டு 55,320 அப்படின்றது நல்ல ஏரியா வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை சார், நான் லைவாவே வாங்குறேன், ஐ எம் ரெடி டு டேக் த ரிஸ்க் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இது வாய்ப்பு கொடுக்குது. அப்போ நம்ம லைவா பை பண்றதா இருந்தா பை at 55,410, 90 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஏன்னா அது ஏற்கனவே மூவ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அது வச்சுக்கணும். கால் ஆப்ஷன்ஸ் இதுல நம்ம 55 நிறைய ப்ரீமியம் ஜாஸ்தியா இருக்கனால நீங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி போறது நல்லது. அதனால இங்க ஈவன் 55,500 சி இல்லைன்னா இன்னும் 200 பாயிண்ட் தள்ளி கூட போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆஃப் 45 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஸோ டிப் வரும்போது பை பண்றது நல்லது. இது ஐரிஸ்க்கு கீழே இந்த இடம் தான் ரொம்ப சரியான இடம். நம்ம பை பண்றதுக்கான சப்போர்ட் ஏரியா தான் சரியான இடம். நான் இறங்கி கொடுக்குமான்னு தெரியல. ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு, ரைட்? இமீடியட்லி 5 நம்ம ஏற்கனவே 55,410 பை லைவ்ல போட்டோம். அது ஏற்கனவே மூவ் ஆயிடுச்சு இல்லையா, 30 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கால் ஆப்ஷனும் லைவ் எடுத்துக்கலாம் நீங்க. இதே மாதிரி 55,500 நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி அந்த பை சைட் ஆஃப் த மார்க்கெட். நிஃப்டி ஸ்ட்ரகிள் பண்ணுது, பட் பேங்க் நிஃப்டி இஸ் புஷிங் அப். ஸோ அதனால நீங்க ஹை ரிஸ்க் ட்ரேடரா இருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில நிறைய வாய்ப்புகளை கையாளலாம். ஸோ திஸ் இஸ் தி மார்க்கெட் ஃபார் த டே. அதே சமயம் கிரவுண்ட் ரூலை நீங்க மறக்கவே கூடாது. ஸோ கிரவுண்ட் ரூல் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் மேல பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் தான் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ரெகுலரா ஸ்டாப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் எவரிபடி. தேங்க்யூ, பை பை. Thank you, sir. வெல்கம் சார், வெல்கம் மேடம். தேங்க்யூ சார், வெல்கம் சார்.